கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. கிருபை பொழியும் நாவு. எல்லா மனுஷரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 45:2. ஒரு மனிதன் பூமியில் ஜீவிக்கும் போது அவனுடைய வாயில் எவ்வளவுக்கு அதிகமாக கிருபை இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக அவனுடைய உயிர்த்தெழுந்த சரீரம் அழகுள்ளதாய் இருக்கும் என்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட சத்தியத்தை அநேகர் உணர்ந்து கொள்வதில்லை. உங்களுக்கு மோசமானவைகளை பேசும் ஒரு வாய் இருக்கும் என்றால் உயிர்த்தெழுதலுக்கு பின் உங்களுக்கு ஒரு அருவருப்பான சரீரம் இருக்கும். அந்த சரீரம் நித்தியமானதாய் இருக்க போகிறது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். ஒரு மனிதனை தேவன் என்றென்றைக்குமாய் ஆசீர்வதித்தல் அவனுடைய உதடுகளில் பொழியும் அருளையும் கிருபையும் சார்ந்திருக்கிறது. மேற்காணும் வசனத்தை தொடர்ந்து வரும் வசனம் இன்னும் அதிக உணர்வுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இதை தெளிவாக விளக்குவதாகவும் உள்ளது. மகா பராக்கிரமசாலியே, உமது மகிமையும் உமது மகத்துவத்தையும் ஆகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டி கொள்ளும். சங்கீதம் 45:3. எந்த ஒரு பரிசுத்தவானுடைய உதடுகளில் அருள் பொழிகிறதோ அப்பரிசுத்தவானின் நாவு இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை போல் இருக்கும். அவன் சௌரியவானாக மகா பராக்கிரமசாலியாக மகிமையினாலும் மகத்துவத்தினாலும் முடிசூட்டப்பட்டவனாயிருப்பான். உங்களுக்கு அசுத்தமானவைகளை பேசும் ஒரு வாய் இருக்குமாயின் நீங்கள் நிச்சயமாகவே மிகவும் பலவீனமானவர்களாக வெட்கத்தினாலும் துயரத்தினாலும் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் என்பதை கூட இது நிரூபிக்கிறது அல்லவா? கர்த்தராகிய இயேசுவை குறித்து அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டன என்று கூறப்பட்டுள்ளது. லூக்கா 4:22. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். உன்னத பாட்டு 5:16. கர்த்தராகிய இயேசுவை தாங்கள் கைது செய்யாமல் திரும்பி வருவதற்கு சேவகர்கள் பரிசேயர்களுக்கு அளித்த காரணம் நம்மை மிகவும் அதிகமாக ஊக்குவிப்பதாய் இருக்கிறது. அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை. யோவான் 7:45-46. கிறிஸ்துவில் இருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து அவருடைய சத்துருக்களுக்கு கூட சாட்சி இருந்தது. அன்பான வாசகரே, நித்தியத்தில் உம்முடைய நித்திய அழகும் நித்திய ஆசீர்வாதங்களும் இப்பூமியில் ஜீவிக்கும் போது நீர் உம்முடைய உதடுகளில் கொண்டிருந்த கிருபையையும் சார்ந்திருக்கும். ஆமென்.